Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூவிங் வித் வெலாசிட்டி v1 ஸ்பீட்ல இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகுது. Its driver find another train is moving on the same track in the same direction with the velocity v2 ஸ்பீட்ல ஒருத்தவங்க போறாங்க. To escape collision, driver applies a retardation. டிரைவர் என்ன பண்றான்? retardation கொடுக்கறான். The minimum time of escaping the collision. நல்லா பாரு, ஒரு ட்ரெயின் v1 ஸ்பீட்ல போகுது, இன்னொரு ட்ரெயின் v2 ஸ்பீட்ல போகுது. இவன் போய் அவன் என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது, இல்லை மோதக்கூடாது. புரியுதா இல்லையா? அப்ப நல்லா பாரு, மோதக்கூடாதுன்னு யோசிச்சு பாரு. இந்த ட்ரெயின் என்ன வேகத்துல போகுதோ இந்த ட்ரெயினும் அதே வேகத்துல போச்சுன்னா ரெண்டு பேரால மோத முடியுமா? ரெண்டு பேர் ஒரே வேகத்துல போறாங்க சார், ரெண்டு பேரால மோத முடியுமா? கண்டிப்பா மோத முடியாது. அப்ப இனிஷியலா இவன் v1 ஸ்பீட்ல போறான், இவன் v2 ஸ்பீட்ல போறான். அப்ப இனிஷியலா இவங்களுக்கு நல்ல இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன? இவன்ட்ட சொல்றேன், தம்பி நீ போகாத, நான் வந்துட்டு வரேன். அப்ப என்ன சொல்லுவேன்? நான் உனக்கு வெலாசிட்டி தரேன், நான் உல்டாவா தருவேன். உல்டாவான என்ன? இப்படி தருவோம். அப்ப என்னோட u ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு சார்? என் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா v1 மைனஸ் v2. இவன் பிரேக் அடிக்க போறான். பிரேக் அடிச்சு வண்டி நிப்பாட்டணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? ஏன்னா இவன் என்ன வேகத்துல போறானோ, ஒருவேளை நானும் அதே வேகத்துக்கு வந்துட்டேன்னா இதுக்கு மேல நாங்க ரெண்டு பேரும் மோத மாட்டோம். ஏன்? ஏன்னா இவன் 10 மீட்டர் முன்னாடி போனா நானும் 10 மீட்டர் முன்னாடி வருவேன், மோத மாட்டோம்ல. யோசிச்சு பாரு, இவன் 10 மீட்டர் முன்னாடி போறான்னா 15 மீட்டர் வரேன்னா நாங்க மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவன் என்ன வேகத்துல போறான், நானும் அதே வேகத்துல போறேன்னா மோதுவோமா? மோத மாட்டோம். அப்ப என்னோட ஃபைனல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன? ஃபைனல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்ப ரெண்டு பேரும் மோத போறது இல்லை. இவன் ரிட்டார்டேஷன் பண்ண போறான், இவனோட ஆக்சிலரேஷன் ஏ, இவன்ல ஆக்சிலரேஷன் இல்லை. நான் என்ன சொல்லுவேன்? நீ உன்னோடது என்கிட்ட கொடுத்துரு. கரெக்டா இல்லையா? அப்ப a-0 போனா ரிலேட்டிவ் என்ன? ரிவர் எழுதி வச்சிருக்கேன். ரிலேட்டிவ் தானே, REL. ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன். கரெக்டா? வேணா மைனஸ் போட்டுக்கோ. ஏன் சார் மைனஸ் போடுறோம்? ஏன்னா ரிட்டார்டேஷன்னால. என்ன போடு, இல்லைன்னா விட்டுரு. ஸோ v is equal to u plus at. இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 0 is equal to v1 minus v2 minus a into t. இந்த டேர்ம் அங்கிட்டு போயிடுச்சுன்னா at is equal to v1 minus v2. கரெக்டா? அப்போ டைம் பார்த்தனா v1 minus v2 by a. நல்லா பாரு, டைம் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா கரெக்டா? டைமென்ஷனே தப்பு சார். இது தப்புனா போத்தும் வராது. ஸோ லாஜிக்கலாக திங்க் பண்ணு. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.